Good morning students, welcome to Biocareer World. இப்போ நம்ம பார்க்க போகிறது asexual reproduction in asexual and sexual reproduction in the plants. 12th botany unit 6 reproduction in plants ல asexual அப்புறம் sexual reproduction in plants பற்றி பார்க்க போகிறோம். Learning objectives பாருங்க. The learner will able to recall the various type of reproduction in the lower and the higher organism, discuss the different method of vegetative reproduction in plants. அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயரில் படித்த அந்த ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறது ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது, அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ரெக்கக்னைஸ் த மாடர்ன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மாடர்ன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு recall the parts of the flower, calyx, anthrosium, gynoecium, sepals, petals, அதை பற்றிலாம் பார்ப்போம். Recognize the structure of mature anther பற்றி, அதாவது ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் அதை பற்றி பார்ப்போம். Describe the structure and the types of ovules அந்த ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். Discuss the structure of embryo sac அதோட டைப்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொலினேஷன் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் இது சின்னதாக படிச்சிருப்போம். அதில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்போம். ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் பற்றியெல்லாம் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் அண்ட் த டயகாட் சீட். மோனோகாட் சீட் எப்படி இருக்கும், டயகாட் சீட் எப்படி இருக்கும், அது எல்லாமே பார்ப்போம். சாப்டர் அவுட்லைன், அதாவது நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். asexual ரீப்ரொடக்ஷன்னா என்ன, நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அதோட டைப்ஸ் எல்லாமே அந்த இதில் வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஈவெண்ட்ஸ், அது எப்படி நடக்குது, அதோட ஈவெண்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்ப்போம். ஃபெர்டிலைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஈவெண்ட்ஸ், அப்போமைசிஸ், பாலி எம்ப்ரானி, பார்த்தனோகரப்பி, இது எல்லாமே பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஆஃப் தி essential feather of all living things on the earth is reproduction. அதாவது நம்மளோட ஒரு எசென்ஷியல் ஃபெதர்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம் எர்த்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களோட ஒரு எசென்ஷியலான தேவையான ஒரு பண்பு என்னன்னா ரீப்ரொடக்ஷன். இது வந்து ஒரு வைட்டல் ரோல் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இட் ஆல்சோ பிரிங் அ suitable changes through the variation in the offsprings for their survival on the earth. அதாவது ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு வைட்டல் ப்ராசஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ்க்கு நடக்குது. இது வந்து என்ன ஏபிள் ஆகுதுன்னா, இந்த சூட்டபிள் சேஞ்சஸ் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, வேரியேஷனை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து எர்த்தில் சர்வே ஆகுது. பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் இட்ஸ் own survival but also for the continuation and the extension of other organisms, since the later directly or indirectly dependent on the plants. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதோட பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கும் இம்பார்ட்டன்ட், எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து அதை டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் பிளான்ஸ் மேலே. ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில் ரீப்ரொடக்ஷன் ஒரு மேஜர் பங்கை வகிக்குது. In this unit, let us learn in the detail about the reproduction in the plants.
இந்த யூனிட்டில் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பேசிக்கலி இந்த ரீப்ரொடக்ஷன் அக்வர் இந்த ஆர்கானிசம் வந்து 2 மெயின் கேட்டகரியில் ஃபால் ஆகும். அது வந்து என்னென்ன, ஈசெக்ஷுவல் அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாருங்கள், பஞ்சகன் மகேஸ்வரி 1904 1966 வரையில் இருந்திருக்காங்க. Professor P. Maheshwari was an eminent botanist who specialized in the plant embryology, morphology, and anatomy. In 1934, he became the Fellow of Indian Academy of the Sciences. He published a book titled An Introduction to the Embryology of the Angiosperms. In 1950, he established the International Society for the Plant Morphologists in 1951. அதாவது ப்ரொஃபஸர் மகேஸ்வரி பி மகேஸ்வரிங்கிறவர் வந்து ஒரு எமினன்ட் பாட்டனிஸ்ட். இவர் வந்து பிளான்ட் எம்பிரியாலஜி, மார்பாலஜி, அனாட்டமி. எம்பிரியாலஜினா என்ன, அந்த கரு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட அந்த ப்ராசஸ்லாம் எம்பிரியாலஜியில் வரும். மார்ஃபாலஜினா அதோட எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ். அனாட்டமினா அதோட இன்டர்னல் அப்பீரியன்ஸ், அந்த செல்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை பொறுத்து இருக்குது. 1934 வந்து he became the fellow of Indian Academy of Science. Indian Academy of Scienceல ஒரு ஃபெலோஷிப் அவார்ட் வாங்கியிருக்காரு. he published the book titled, அதாவது இவர் வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, an introduction to the embryology of angiosperms. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, 1950. he established the International Society for Plant Morphologists. பிளான்ட் மார்பாலஜிஸ்ட்க்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சொசைட்டியை ஏற்படுத்தியிருக்காரு in 1951. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், 1 வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம லைனாக படிக்கும் போது வரும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.